சாதம் நல்லா இருக்கீங்க. இந்த நாளில் நீதிமன்றமாக மாற்றும் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 12ஆம் நாள் 12வது அதிகாரம் 12வது அதிகாரத்தில் 3வது வசனம். துன்மார்க்கத்தினால் மனுஷன் நிலைபெறான், நீதிமானுடைய வேரோ அசையாது. துன்மார்க்கன் எப்பொழுது நிலைத்து நிற்க முடியாது, ஆனால் நீதிமான் எப்பொழுது வேறு அசைக்கப்பட முடியாது. ஆலமரத்தை அசைக்க முடியுமா? அசைக்க முடியாது. ஏன்னா அது ஸ்ட்ராங்கான வேர், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீதிமான் இருந்தால் நீதிமானத்தை யாரும் அசைக்க முடியாது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் துன்மார்க்கம் வந்தாலும் எந்த துன்மார்க்கம் நம்ம நெருங்கி வந்தாலும் நீதிமானை யாரும் அசைக்க முடியாது. ஏன்னா அவன் நீதியாக நடக்கிறான். நீதிமானை யாரும் அசைக்க முடியாது. தேவன் பண்ணுறான். நீதிமான வேறு அசைக்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக வைக்கக்கூடிய தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அப்போ நீதிமான் வேறு என்று அசைக்கக்கூடாது. நீதிமானுடைய நினைவுகள் நியாயமானங்களா? நீதிமான் எனக்கு நியாயமானவங்களே நினைப்பான். துன்மார்க்கத்தனமாக இருக்காது, துஷ்டத்தனமாக இருக்காது. அப்போ எப்போ நியாயத்தை பேசுவான், நீதியை பற்றி பேசுவான். அப்போ அவனுடைய வேறு தான் அசையாமல் இருக்கு. துன்மார்க்கர் கவிழ்க்கப்பட்டு ஒளிந்து போவார்கள், நீதிமானுடைய வீடோ நிலை பெற்றிருக்கின்றார். துன்மார்க்கர் கவிழ்த்து போடுவாங்க, கவிழ்ந்துருக்கும். ஆனால் நீதிமானுடைய வீடு என்னைக்கு நிலை பெற்றிருக்கும். ஏன்னா அவன் வீடு ஏன்னா அவன் எப்பவுமே நீதாக இருக்கான். அவன் சம்பாதிக்கிறது எந்த பொருளாக இருந்தாலும் அவன் நேர்மையாக சம்பாதிக்கிறான். நேர்மையாக சம்பாதிச்சு அந்த பணம் யாரும் அநியாயத்தை பண்ண முடியாது, எந்த களவும் செய்ய முடியாது. நீதிமான் எப்போ அசைக்கப்படாமல் இருக்கிறான். அப்போ எப்பவுமே நிலைபெற்றிருக்கான். அப்போ நீதிமான்கள் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்றுங்க. துன்மார்க்குடைய இரக்கமும் கொடுமையே சொல்றாங்க. நீதிமான்கள் நம்முடைய மிருக ஜீவனெல்லாம் காப்பாற்றுக்கிறான். ஏன்னா அது நீதிமானுக்கு தெரியும் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு தெரியும். ஆனால் என்ன முட்டாள்கள் என்ன பண்ணுவாங்க, மழை வந்தாலும் சரி, பனி வந்தாலும் சரி, வெளியிலே மாட்டை கட்டி போடுவாங்க, மிருகத்தை கட்டி போடுவாங்க. அது பனியினால நிறைய சேதமாகும். ஆனால் நீதிமானம் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி, கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி தன் மிருக ஜீவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு. அப்போ எப்போவுமே அது காப்பாற்றப்படக்கூடியதாக இருக்கிறாரு. துன்மார்க்கனுடைய துஷ்டருடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கின்றார். நீதிமான் என்ன பண்ணுறாங்க, நீதிமானுடைய எப்போ மரம் இப்போ பிரித்தா எப்பவுமே கனி கொடுக்குறீங்க. மற்றவங்களுக்கு பிரயோஜனமில்ல காரியத்தை தான் அது நடக்கும். அதனால என்ன பண்ணுறேன், ஆமாம் எப்பவுமே அது பணம் எந்த பழமாக இருந்தாலும் சரி, அது நீதிமான்கிட்ட வர பழம் மூலமாக கனி பூராமே நல்ல சுவையான கனியாக தான் இருக்கும். அது எட்டி மரம் பார்த்துருப்பீங்க. எட்டி மரம் பார்த்தீங்கன்னா பழம் எல்லாம் பார்த்து நல்லா இருக்கும். பழம் ஆப்பிள் பழம் மாதிரி நல்லா இருக்கும். அது யாரும் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அது எட்டி பழம் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும், ஆனால் யாரும் விரும்ப முடியாது. ஆனால் நீதிமான்கள் பார்த்தீங்கன்னா அது நல்ல பழத்துக்கு கிடைக்கும், நல்ல கனியை கொடுப்பாங்க. அது மூலமாக பிரயோஜனமுள்ள கனியாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது சொல்றாரு. அப்போ நீதிமானம் நெருக்கத்தில் நின்று நீங்கி போவான்னு சொல்றாரு. நெருக்கம் வந்தாலும் நீதிமானம் நெருங்கி போக மாட்டான், தள்ளி போயிடுவான், தூரமாக போவான். நெருக்கம் வருதான் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவன் மாறி போட்டுருவான். சத்திய வார்த்தைகள் நீதியை வெளிப்படுத்துவான், பொய் சாட்சியக்காரனோ வஞ்சகத்தை வெளிப்படுவான். சத்தியை நம்ம வசனத்தை படுத்தி சத்தியமான வார்த்தைகள் பேசக்கூடிய நீதித்தான் பேசுவான், நீதி நியாயத்தான் பேசுவான். அதனால தான் நம்ம வேதத்துக்கு படித்து அனைவரும் படிக்கிறப்போ சத்தியவாசம் நமக்குள்ள இருக்கிறப்போ நம்ம நீதியாக செய்து நேர்மையாக செய்ய முடியுங்க. நான் அவங்களுடைய நாவோ அவசரம் சொல்லணும். ஞானமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மருந்து மாதிரி. நீங்கள் எதை செஞ்சாலும் சரி ஞானமாக பேசுறீங்க. ஒரு உடச்செல்லாம் படுத்துதான் என்ன பண்ணணும், விசாரிக்கிறப்பவே எனக்கு ஞானமாக விசாரிக்கணும். நல்லா இருக்கிறேன், நல்ல டாக்டர் பதவியில் தான் கேட்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், அது இல்லாமல் என்ன சில மூடர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் போகாத, அங்கே பண்ண இறந்துடுவேன், இப்படி பண்ணுறேன், பொய்யானதை நெகட்டிவாக சொல்லுவாங்கள்ல. அப்போ அது அவங்களுக்கு என்ன இருக்கு, அது மருந்தாக இருக்காது, அது விஷயமாக மாறி. ஏன்னா ஒருத்தர் விசாரிக்க நீங்கள் போகிறீங்க, உடச்செல்லாம் விசாரிக்க போகிறப்ப என்ன பண்ணணும், நல்லா சாப்பிடுங்க, நல்லா இருங்க, இந்த மருந்து நல்ல மருந்து தான், நல்ல டாக்டர் சொல்லணும். அதில் இந்த டாக்டர் சாப்பிட்டீங்க, இந்த மருந்து சாப்பிட்றீங்களா, இது மாதிரி சாப்பிடக்கூடாது. எங்கள் வீட்டில் ஒரு சாப்பிட்டு தான் இருந்தாங்க, இந்த வியாதியில் இறந்துட்டாப்புல, இப்படி நெகட்டிவான வார்த்தைகள் பேசக்கூடாது. இந்த வியாதி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம பேசக்கூடியது ஒவ்வொரு நீதிமானுடைய வார்த்தை என்ன பண்ணுங்க, அவசரம் மருந்தாக தான் இருக்கும். மருந்தாக தான் நீதிமான் பேச முடியாது. நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது, துன்மார்க்கு தீமையினால் நிறையப்படுவார். நீதிமான் ஒருவனுக்கு எந்த ஒரு கேடும் வராது. ஏன்னா நீதியாக இருக்கிறனால அவன் கேடு பக்கத்தில் வராது. நீதிமான் தன் அயலானை பார்க்கல மேன்மை உள்ளார். நீதிமான் என்ன தன் அயலானை பார்க்கல மேன்மையான காரியத்தை பேசுவான், நல்லதான் செய்வான். அயலானுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டான். நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை. நம் நீதியின் பாதையில் நடக்கிறப்போ மரணம் வராது, மரணத்தில் தப்பிக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் நீதிமானாக மாற்றி அதன் மூலமாக தேசம் முழுவதும் கழிவுபடியாக தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொருவரும் இதை கேட்டு இதன்படி நடந்து தேவன் ஒவ்வொருவரும் நீதிமானாக மாற்றி தேசம் முழுவதும் கழிவுபடியாக